மக்களே, சில்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு 15:05 வரவேற்கிறேன். குட் மார்னிங். என்ன அதிசயமோ என்ன ஆச்சரியமோ தெரியல, மழை பிச்சுக்கிட்டு ஊதுது. ஒரே பிச்சுக்கு பிச்ச பூதான். இது பாருங்க, என் கோலத்தையே வந்து அழிச்சிட்டு போகிற அளவுக்கு மழை பெய்யுதுன்னா பார்த்துக்கோங்க. கிளிர் கட்டுதா, பிச்சுக்கிட்டு ஊதுதா, எப்படி செமையா செம்மல்ல. ரசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் காய்ச்சல் இப்போ தான் போயிருக்கு, அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. செம்மையான மழையா. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஊற்றுது. கேட்டுக்குள்ளே கையை விட்டு கேட்டுக்குள்ளே காலை விட்டு சரிதா. இப்போ குளிச்சுட்டு ஜிம் போகிறதுக்கு ரெடியாகி உட்காந்துட்ருக்கேன். வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். என்ன தள்ளுது காற்று. ஸோ ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வா முடியலடா சாமி. இன்றைக்கி தேதி 16/4/2025. ஸோ ஜிவி வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, முடியவே முடியாத ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா அது தம்பியால். என்னன்னா, எதுக்குடா சாப்பாடை மூடி வச்ச? நான் சரி, வெள்ளை சாதம் வந்துருச்சு, ஒயிட் ரைஸ் அண்டு தம்பியோட ஃபேவரட். இந்த வீட்டில் சிக்கனே வராது, தம்பி இருக்கிறதுனால வருது சிக்கன். ஸோ சாப்பாடு நான் வச்சேன், குழம்பு இவர் தாங்க வச்சார். ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னும் அந்த கிழங்கு இருக்குது, தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி கஷாயம் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னன்னு தெரியலையே. ஓ மை காட், பழைய சோறு. மழை பெய்யுது. இப்போ நான் காக்கா கிட்டே போக முடியாது, காக்கா என்னை கத்தும். சரி, சாப்பாடு டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு இது பண்ணுறேன். இது என்னது? இது என்ன தம்பி? ஓ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்காங்களாம். தம்பி பேஸ்ட் அரைச்சிருக்காரு. ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி ஜிவி வீட்டில். அப்புறம் மறந்துட்டேன், எக் இருக்குது. எக்கு தான் எனக்கு. ஸோ ஐ எம் நாட் அ சிக்கன் கேர்ள், ஐ எம் எக் கேர்ள். ஸோ இன்றைக்கி எனக்கு எக்கு. ஆனால் குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன்ல. ஸோ பாய், இன்றைக்கி இப்படி தான் போகுது. பாய், ஹாவ் அ நைஸ் டே. மழை பெய்யுது, என்ஜாய் பண்ணுறேன். ஆனால் காய்ச்சல் லைட்டாக இருக்குது, பட் பார்ப்போம். பாய். என்ன காய்ச்சல் இருந்தாலும் நாங்கள் இழைக்க மாட்டோம். ஓகே, வெயிட்டை காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த கை, இதோ பாருங்கள், இந்த கை 78 கிலோ இருப்பேன். எவ்வளோ தான் வெயிட் இருந்தாலும் இருப்பேன். நான் தான் சாப்பிடுவேன், நான் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன்.